உலகெங்கும் வாழும் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 6 முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா 2 நாள் என்னால் வந்து ஃபோன் பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு பிக் பாஸ் ஷோ முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லா வந்து இந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம உலகத்தை 106 நாள் கழிச்சு பார்க்குறோம். சக மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ராமால இருந்து வெளியே வரதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நான் ஃபோன் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய மக்களுக்கு நான் வீடியோ போடணும், அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னுடைய தமிழ் பெருங்குடி சொந்தங்களுக்கும் உலகெங்கும் வாழும் இனிய தமிழ் மக்களுக்கும் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் தமிழ் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது உயிர் அன்பு உறவுகளுக்கும் இந்த எளிய தாயின் மகனின் நன்றி கலந்த கோடானத்தில் வணக்கங்கள், நன்றிகள். பிக் பாஸ் சீசன் 6 கப்படிச்சிட்டோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். நான் வீட்டுக்குள்ள இந்த 106 நாள் விளையாடின தினமும் நான் தான். ஆனா நான் விளையாடும் போது பல எழுச்சிகளையும் பல பேச்சுகளையும் பல துன்பங்களையும் பல சங்கடங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். சந்திக்கும் போதெல்லாம் நான் வந்து நினைச்சது, ஓகே, நம்ம எந்த வகையிலும் நம்ம கான்பிடன்ஸை விட்டுறக்கூடாது, நம்பலனா வேற யாரும் நம்புவாங்க. எனது நம்பிக்கையை நீங்க மெய்ப்படுத்துறீங்க. ஒரு வாரம் என்ன நாமினேட் பண்ணும் போதும் 14 வாரமும் நான் நாமினேட் ஆனாலும் ஃபைனல் போவேன் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தைய உண்மையாக்கி நினைவாக்கி நிஜமாக்குனது என்னுடைய தமிழ் மக்களான நீங்க தான். நீங்க இல்லைன்னா இந்த அசீம் இல்லை. நான் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சோசியல் மீடியா பேஜஸ்லயும் எனக்கான ஆதரவும் எனக்கான சப்போர்ட்டும் இருந்ததை பார்த்து நான் வந்து ரொம்ப திக்கற்ற நிலையில் நான் இருந்தேன். என்னால் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒருத்தரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, அவ்வளோ சோசியல் மீடியா பேஜஸ், அவ்வளோ ரசிகர் பேஜஸ் எல்லாமே பண்ணீங்க. அதுக்கு என்னுடைய பெரிய 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 நன்றிகள். நீங்க என் மேல வச்சிருந்த அந்த பாசத்தும் நன்றிக்கும் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், நான் எந்த நிலைமையிலும் என் மக்களை நான் விட்டுற மாட்டேன். அன்னைக்கு சொன்னதுதான், நான் டைட்டில் வின் பண்ணா நான் வின் பண்ற அந்த தொகை 50 லட்சம் ரூபாயில 25 லட்சம் ரூபாய் கொரோனாவால பெற்றோர்களை இழந்த மாணவியருக்கு அவங்களுக்கான பள்ளிக்கூட கல்விக்கு நான் அந்த 25 லட்சம் ரூபாயை அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கு ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி அவங்களுக்கான பணம் கட்டப்பட்டு அது சோசியல் மீடியால ஒரு பேஜ்ல போடவும் படும். அவங்க பேர் மட்டும் மறைக்கப்பட்டு அந்த பேஜ்ல போடப்படும் அப்படின்னு சொன்னேன். அதை நான் மெய்ப்பாட நினைச்சு காட்டுவேன். நான் வின் பண்ணன பிக் பாஸ் சீசன் 6ல டைட்டில் வின்னரான எனக்கு கொடுத்த அந்த 50 லட்சம் ரூபாயில நேர் பாதி 25 லட்சம் ரூபாய் கொரோனாவால் பெற்றோர்களை பாதிக்கப்பட்ட என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும், என்ன இத்தனை வாரம் நாமினேட்டான என்னை ஜெயிக்க வச்ச என்னுடைய தமிழ் இல்லங்களில் வாழும் எனது அன்பு உள்ளங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் சொல்லும் செயலும் ஒன்றானாலும் உலகின் தலை சிறந்த சொல் செயல். நான் என்னுடைய செயல் வடிவத்தில் காட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் இந்த 25 லட்சம் ரூபாய் நான் ஓபன் பண்ணி என் மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கொடுப்பேன். திஸ் இஸ் கிவிங் பேக் டு த சொசைட்டி. நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் பண்றது 1% கூட ஈடாகாது. என் அடுத்தடுத்த என் வாழ்க்கையில ஒரு முயற்சிக்கும் நீங்க துணை நிற்பீங்க அப்படின்ற அதீத நம்பிக்கையுடன் பெருநம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன். அடுத்தடுத்து நான் எடுத்து வைக்கிற ஒரு படிக்கல்லையும் உங்களோட ஆதரவு எனக்கு நீங்க வந்து இதே மாதிரி கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றதுதான், நான் வீழ மாட்டேன், வீர் கொண்டு எழுவேன், ஏனென்றால் நான் திமிறி எழும் தமிழன். நன்றி. உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு, என்னை ஜெயிக்க வச்ச அன்பு உள்ளங்களுக்கும், எனக்கு ஓட்டு போட்டு ஒரு வாரமும் கஷ்டப்பட்டு என்னதான் என்னை பத்தி பேசினா கூட எதையுமே வாங்காம அசீம் அப்படி பண்ண மாட்டான், அவன் அந்த வீட்டுல இருக்க தகுதியானவன் நினைச்சு எனக்கு ஓட்டு போட்ட என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் இந்த எளிய